வணக்கம் உறவுகளே. அன்னையர் தினமான இன்னைக்கு அம்மாவை பற்றி உங்களோட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை ஆதிசங்கரர் தன் அம்மாவுக்காக எழுதின மாத்ரு பஞ்சகம் மூலமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணித்து. ஆதிசங்கரர் சந்நியாசம் போகணுன்னு நினைக்கும் போது அவள் அம்மா ஆரியாம்பாக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லை. அப்புறம் முதல்ல தன்னோட காலை கடிக்கிற மாதிரி நாடகம் போட்டு தம் பொள்ள உயிரோடு இருந்தாலே போதும்னு அம்மா சந்நியாசம் போக அனுமதி கொடுக்குறார். அப்போது சங்கரர், அம்மா உன்னோட அந்திம காலத்தில் கட்டாயம் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நாட்டில் பௌத்த மதமும் ஜெயின மதமும் மேலோங்கி இந்து மதம் நலிவடைந்து இருக்கும்போது நம் சனாதன தர்மத்தை காக்க வந்த குழந்தை சங்கரர். 32 வயசு ஆயுட்காலத்தில் அவர் பாரதம் எங்கும் நடந்து ஆற்றிய பணிகள் அளப்பரியது. அம்மாவின் அந்திம காலத்தில் வந்து தன் மகிமையால் தாயார தேவலோக விமானத்தில் வேத வாத்தியங்கள் ஒலிக்க புண்ணியலோகத்துக்கு அனுப்பினவர். உறவினர்கள் எல்லோரும் அவர் சந்நியாசி ஆயிட்டதுனால அந்திம காரியம் செய்ய அனுமதிக்கலையாம், எரிக்க விறகு கூட கொடுக்கலையாம். அதனால் சங்கரர் தன் தாயை வாழை மட்டையில் அடுக்கி யோக தீயால் தகனம் செய்தாராம். தனக்கு அம்மா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு 5 ஸ்லோகம் எழுதினார். அதுதான் மாத்ரு பஞ்சகம். அவர் அம்மாக்கு அவர் எழுதினது உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்குமே பொருந்தும். நான் ஸ்லோகமெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க போகிறதில்ல, அதோட பொருளை மட்டும்தான் சொல்ல போகிறேன். எல்லா அம்மாக்களுக்கும் சமர்ப்பணமா. அம்மா, நான் கருவில் உருவான காலம் முதல் நீ உனக்கு பிடிச்சதை எதையுமே சாப்பிடாம என்னோட நலனுக்காக பத்தியம் இருந்தாயே. 10 மாசமும் இறக்கியே வைக்க முடியாத லக்கேஜ்னா முகமலர்ச்சியோடு என்னை சுமந்தாயே. பிரசவ வேதனையால் அப்பா அம்மா சிவா என்று நீ கதறியதற்கு நான் என்ன பிரதிபலன் செய்ய முடியும்? பிறந்த பின்னால பத்தியம் காத்தாய், கண் விழித்தாய். நீ சாப்பிட உட்காரும் போதுதான் நான் மலம் கழிப்பேன். நீ சிறிதும் முகம் சுளித்ததில்லை. கண்ணே, மணியே, முத்தே, அப்படிதான் நீ என்னை எப்பவுமே கூப்பிடுவ. என் பேர் சொல்லி ஒரு நாளும் நீ என்னை கூப்பிட்டதில்லையே அம்மா. என் வயிறார உணவூட்டி வளர்த்த உனக்கு வாய்க்கரிசி தானே நான் கொடுத்தேன். சந்நியாசியானதால ஒவ்வொரு வருடமும் உனது திதியில் முறைப்படி சிரார்த்தம் செய்யும் பாக்கியத்தையும் நான் இழந்து விட்டேனே. மரண சமயத்தில் தாரக மந்திரத்தை ஓதும் பாக்கியத்தையும் நான் இழந்தேனே. அம்மா, உன்னை நமஸ்கரிக்கிறேன். உனக்கு என்னால் எந்த பிரதிபலனும் செய்ய முடியாமல் போயிற்றே. இதுதான் அந்த ஸ்லோகத்தோட மீனிங். சாக்ஷாத் பரமேஸ்வரனின் அவதாரமாக கருதப்படும் சங்கரரையே தாயின் பிரிவு உலுக்கிவிடும் என்பதற்கு இந்த 5 ஸ்லோகங்கள் தான் சாட்சி. சாஸ்திரம் சொல்றது, அப்பா முறை தவறி நடந்தா அவரை வீட்டில் சேர்க்காதேன்னு. அதே அம்மா செய்தால் அவளை புறக்கணிக்கும் அதிகாரம் நம்ம யாருக்குமே கிடையாது. அதுக்காக அப்பா குறைச்சல்னு கிடையாது, அம்மா அதுக்கும் ஒரு படி மேலேன்னு அர்த்தம். அம்மாவோட டிசைனே அப்படித்தான். 10 மாதம் வயத்தில் சுமக்கிறதுனாலையோ என்னவோ அம்மாவோட அன்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். அந்த கால அம்மா மாதிரி இந்த கால அம்மாக்கள் இல்லைன்னு பேசக்கூடாது. அந்த காலத்தில் அம்மாக்கள் 10 மாதம் குழந்தையை எப்படி சுமந்து பெற்றாலோ அதே போல தான் இப்போவும் அம்மா குழந்தையை பெக்கிறா. பொதுவாகவே அப்பாக்கள் ஒரு வேலை தான் செய்வா, ஆனால் அம்மாக்களுக்கு பேரலல் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி உண்டு. டிசைன் படியே ஒரு கண்ணு கம்ப்யூட்டரில் பார்க்கும், ஒரு கண்ணு குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணுறானான்னு பார்க்கும். அதை குறையாக பார்க்கப்படாது, சிருஷ்டித்ததே அப்படித்தான். மதர்ஸ் டே வந்துட்டாலே அருமையான மெசேஜ் எல்லாம் வரும். அம்மானாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஊர்வசி, சரண்யா மாதிரி கேரக்டர்ஸ் தான். பசங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவா. பசங்களுக்காக மாங்குன்னு உழைப்பா. தனக்குன்னு எந்த ப்ரிஃபரன்ஸுமோ விருப்பமோ இல்லாமல் மிச்ச மீதியை சந்தோஷமாக சாப்பிட்டு வாழ்வா. சுருக்கமாக சொல்லணும்னா அம்மானா அப்படியே ஒரு தியாக செம்மலாக இருக்கிறவான்னு அர்த்தம். கடிந்து கோபமாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டா. அப்படியே சாந்த ஸ்வரூபியாக இருப்பா. நிறைய ஆண்கள் அம்மா மாதிரியே ஆத்துக்காரி வேணும்னு கேட்குறதுக்கு இதுதான் காரணம். ஆத்துக்காரி கேள்வி கேட்குறா, புத்தி சொல்கிறாங்கிறதுனாலே அம்மாவை கொஞ்சம் கூட பிடிக்கும். இதுதான் அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்கா? அப்படி ஏன் இருக்கணும்னு நான் யோசிப்பேன். இந்த யோசனைக்கு காரணம் எங்கள் அம்மா. மதர்ஸ் டேக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு நான் விஷ் பண்ணதே கிடையாது. ஆனால் அம்மா இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு மதர்ஸ் டேயும் அழாமல் இருந்ததும் கிடையாது.
எங்கள் அப்பா டிப்டி கலெக்டராக இருந்ததால் ஊர் ஊராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். போதாக்குறைக்கு அவர் ஒர்க்கஹாலிக், ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பார். அதனால் எங்கள் அம்மா தான் தாயுமானவர்னு சொல்லுவா பார்த்தேளா, அது மாதிரி தந்தையானவளாக எங்கள் 4 பேரையும் வளர்த்தா. சகலகலா வள்ளி. கோலம் போடுறது, பூ தொடுக்கிறது, பக்ஷணம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, ஓவியம் வரைகிறது, தையல் தைக்கிறது, கூடை பின்னுறது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் கிளாஸுக்கு போய் கற்றுண்டது கிடையாது. இயற்கையான ஆர்வத்தில் மற்றவாளை பார்த்து கற்றுண்டது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதேன்னு சொல்லுவாள் இல்லையா, அது மாதிரி மனசில் பட்டதை தைரியமாக பேசுவாள். ரொம்ப தெய்வ பக்தி அதிகம். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வந்துட்டதால எங்கள் அத்தை, சித்தப்பா எல்லோருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வேலை செய்யறதுக்கு சலிச்சுக்கவே மாட்டாள். கலெக்டர் பொண்டாட்டின்னு பெருமையே கொஞ்சமும் கிடையாது. ரொம்ப சிக்கனம். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ எல்லாம் பியூனுக்கு தான் பொண்டாட்டியாக இருந்திருக்கணும்னு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாமின்னு எப்பவும் கூடவே இருப்பாள். எங்கள் அப்பாவுக்கு ஒரு தடவை கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. பெரிய பெரிய டாக்டர்ஸ், மியாட், அப்போலோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் காட்டினோம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மாமாவுக்கு நிறைய நோய் இருக்குது, வயசாகிடுது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இனிமேல் அவரை நடக்க வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாள். எல்லாரும் கைவிட்ட போதும் எங்கள் அம்மா நம்பிக்கையை கைவிடலை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பில் ஊரில் இருக்கிற மாவு கட்டு போடுவா இல்லையா, அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போனான். 4 மாதத்தில் நடக்க வச்சுட்டா. எங்கள் அண்ணாவுக்கு முடியாமல் இருந்தபோது கூட கை குழந்தையோட கிராமத்தில் போய் தங்கியிருந்து வைத்தியம் பார்த்ததா சொல்லுவாள். அவ்வளோ மன உறுதி உண்டு. தவறாமல் தினம் 2-3 கிலோமீட்டர் நடந்து கோயிலுக்கு போவாள். நாங்கள் கொஞ்ச நாளில் சொந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்த பின்னால் அம்மா கோயிலுக்கு ரொம்ப தூரம் நடந்து போக மாட்டான்னு நினச்சோம். நாங்கள் நினச்சது தப்பு. 2-3 கிலோமீட்டரும் தவறாமல் நடந்து கோயிலுக்கு போனான். பக்ஷணம் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுவாள். யார் ஆற்றுல ஃபங்க்ஷன்னாலும் முறுக்கு சுத்தா எங்கள் அம்மா தான் முதல்ல இருப்பாள். விதவிதமான கலரில் பேரெல்லாம் போட்டு முறுக்கு எழுதுகிற க்ரியேட்டிவ் டேலண்ட் எங்கள் அம்மாவுக்கு உண்டு. நாங்கள்லாம் தான் ஒன்றுமே கற்றுக்கலை. எனக்கு யூடியூப் சேனல் நாலேஜ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே எங்கள் அம்மா இல்லாமல் போயிட்டா. இல்லைன்னா ஜெயத்து மாமி சேனல் தான் ரொம்ப டாப்பாக இருந்திருக்கும். நிறைய படிக்கலைன்னாலும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாள். அம்மா, நீ மட்டும் படிச்சிருந்தேன்னா அடுத்த ஜெயலலிதா நீதாம்மான்னு நாங்கள் சொல்லுவோம். பக்ஷணம் பண்ணுவாளே தவிர சமையல் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சாப்பிட்றதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தயிர் சாதமும் மாவோடும் இருந்தால் போகும் அம்மாவுக்கு. கார்த்தாலேயே சமைச்சு முடிச்சுடுவா. இட்லிக்கு சாம்பார் தான். சட்னி ஏட்டோம்னா போய் நீயே அரைச்சி சாப்பிடுவோன்னு சொல்லிடுவா. நானும் என் தம்பியும் மிக்சியை விட அம்மியில் அரைச்சாதான் டேஸ்ட்டுன்னு அம்மியில் உட்காந்து அரைப்போம். ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சியும் எங்கள் அம்மாவுக்கு ஜாஸ்தி. ஒரு முறை நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு புதுக்கோட்டைக்கு போயிருந்தேன். பாம்பேலேருந்து எங்கள் சித்தப்பாவும் வந்திருந்தா. அப்போ எங்கள் சித்தப்பா சொன்னா, ராஜி, நீயே ஒரு குழந்தை, உனக்கு இன்னொரு குழந்தையா அப்படின்னு கேட்டா. உடனே ஆன் த ஸ்பாட் எங்கள் அம்மா, ஆமாண்டா, நீ அவள் குழந்தையா இருக்கிறப்போ பாம்பே போன, இப்போ தான் திரும்ப வந்திருக்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசினாலும் பாசமும் ரொம்ப ஜாஸ்தி. நான் திருச்சி ஹாஸ்டலில் தங்கி MCA படித்த போது அம்மா தான் என்னை வந்து பஸ் ஏற்றி விடுவா. ரொம்ப உருக்கி பாசமாலாம் எதுவும் பேச மாட்டா. ஆனால் ஏற்றி விட்டுட்டு ஒரு முறை கடலை வண்டியை பார்த்துட்டு நிலக்கடலை பொட்டலத்தை வாங்கிட்டு ஓடி வந்து பஸ்ஸில் கொடுத்துட்டு போனான். எனக்கு ஊருக்கு போகிற வரைக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் சீமந்தம் போதும் குடமாக ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வந்து பவானியில் இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணினான். ஆனால் டெலிவரிக்கு நான் புதுக்கோட்டைக்கு போகலைன்னொன்னே கோச்சுண்டு முதல் குழந்தை பிறந்தப்போ என்னை ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே வரல. எனக்கு 2 அபார்ஷன் ஆகி இருந்தது. 3வது ப்ரெக்னென்சி அது. வயத்தில் நிறைய தண்ணி இருந்தது. பனிக்கூட உடஞ்சா 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லிட்டா. அப்பாவும் ஹார்ட் பேஷண்ட். சரி, அம்மாவுக்கு எதுக்கு சிரமம், பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ண நிறையா ஃபெசிலிட்டி இருக்குமேன்னு நினச்சி நான் புதுக்கோட்டை போகல. அம்மாவுக்கு இதை எத்தனை தடவை சொல்லியும் புரிஞ்சுக்க முடியல. குழந்தை புண்ணியாஜனத்துக்கு தான் வந்தா. சரி, மெட்டர்னிட்டி லீவ் தானே, அதனால் குழந்தைய எடுத்துட்டு நான் புதுக்கோட்டைக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தேன். விக்னேஷ் மேலே ரொம்ப பாசம் அம்மாவுக்கு. அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பிரில்லியண்ட்டான குழந்தை அப்படின்னு பெருமைப்படுவாள். அவன் பாடுறதை கேட்க எங்கள் அம்மா இல்லையேங்கிற வருத்தம் எனக்கு எப்போவுமே உண்டு. ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஜாஸ்தி நடக்க முடியாமல் போனது தான் அம்மாவுக்கு முதல் ப்ராப்ளம். பிபி, சுகர்னு எந்த பிரச்சனையும் இல்லை. சிக்கன் குனியாவுக்கு கொடுக்குற அலோபதி மருந்து
மூட்டுகளை பலவீனப்படுத்திடும், ஆர்த்ரிட்டிஸ் வர வைக்கும்னு நான் பின்னால் தான் தெரிஞ்சுட்டேன். சுறுசுறுப்பாக இருந்த அம்மா மூட்டு வலி வந்த பின்னால் மனசளவில் ரொம்ப டவுன் ஆயிட்டான். கிங் மாதிரி இருந்த அம்மா சென்னை டாக்டர்ஸ் விசிட்டில் குழந்தை மாதிரி ஆயிட்டா. நாக்குலேருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து எதோ டெஸ்ட் பண்ணான். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கார்த்தால சேர்த்தோம். நைட் அம்மா இல்லை, பல்மனரி அட்டாக்னு ஏதோ சொன்னான். என் வாழ்க்கையில் எனக்கு ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆன போது அம்மாவாக நான் உடஞ்சி போனேன். இப்போ என் அம்மா என்னை விட்டு போன போது குழந்தையாக உடஞ்சி போயிட்டேன். யாருமே கொஞ்சமும் எதிர்பார்க்காத இழப்பு இது. படித்த நாம் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறோம். ஆனால் அது பெரிய தப்போன்னு பின்னால் தோணிட்டு. எங்கள் அம்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாலாம், அவன் டிரைவராக இருக்கான், பாலா என்னை கொண்டு போய் புதுக்கோட்டையில் விட்டுடுடான்னு. அங்கே போயிருந்தா கூட கொஞ்ச நாள் இருந்திருப்பாளோன்னு மனசு அடிச்சுட்டுது. பெரிய ஹாஸ்பிட்டல்னு அப்போலோவில் சேர்த்தோம். பெரிய ஹாஸ்பிட்டல் தவிர ப்ராப்பர் அட்டென்ஷன் இல்லை. 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியாக ரூம் கொடுத்துருந்தா. நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதனால் ஏசி ரூமில் எங்கள் அம்மாவுக்கு வேர்க்கிறது. ரூமில் அட்டெண்டரை கூப்பிடுற பெல் அடித்தா யாருமே வரல. நான் ரூம்லேருந்து மெயின் காரிடார் இருக்கிற நர்ஸ்கிட்ட போய் அழுததுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்து பார்த்தா. அம்மாவோட பிரிவை எங்களால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்போ எங்கள் கிருஷ்ணமூர்த்தி சித்தப்பா சொன்னார், அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணதால தான் கஷ்டப்படாமல் போய் சேர்ந்துட்டேன். அது பழைய கிழிஞ்ச சட்டையை மாற்றிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி தான். அம்மாவுக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை, நாம தான் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு செத்து போன பணத்தை பார்த்து நாளைக்கு செத்து போகிற பணம் அழற மாதிரி தான் இது. அப்போ எனக்கு அது அவ்வளவா புரியலை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா? சங்கரரோட அம்மா மாதிரி தான் எல்லா அம்மாவுமே ரொம்ப உயர்ந்தவ. அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களால் முடிஞ்சவரை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா பை டிஃபால்ட் இனிமையானவ தான், தியாகி தான். ஆனால் நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் பொறுப்பு இல்லாமல் கிராண்டடாக எடுத்துக்கப்படாது. ஏன்னா நீங்கள் கிராண்டடாக எடுக்கும்போது ஒரு ஸ்டேஜில் படித்த அம்மாக்களுக்கு தியாகியாக இருக்க தேவையில்லைன்னு தோன்றுறது. ரைட்ஸ் பேச ஆரம்பிச்சிடுவாள். அதனால் அவளை ஒரிஜினல் அம்மாவாக இருக்க விடுறது உங்களோட கடமை. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குழந்தைகள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ட பின்னால் மிச்சம் இருக்கிறத சந்தோஷமாக சாப்பிட்றவ அம்மா. கரெக்ட், அம்மா அப்படி தான். ஆனால் அம்மா அப்படி இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? அம்மாவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த பின்னால் அம்மா அப்பா 2 பேரும் நமக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காரியத்தில் ஹெல்ப் பண்ணணும். படிடான்னு கத்தப்படாமல் ஒழுங்காக படிக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யலைன்னா உங்களை மானிட்டர் பண்ணுற அடிஷ்னல் வேலையும் நீங்கள் அம்மா தலையில் போடுற. அதை செய்யாதீங்க. வயசான அம்மா அப்பாவை பாசமாக பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா தப்பே பண்ணலையான்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்கள் அம்மாட்டையும் குறை இருந்தது. அதுக்கான காரணம் அவளுக்கு இருந்த எக்ஸ்போஷராக இருக்கலாம். கடைசி காலங்களில் இந்த அலோபதி மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கூட அவள் சரியாக யோசிக்காமல் போயிருக்கலாம், தப்பாக பேசியிருக்கலாம். அதுக்காக அம்மாவை குறை சொல்லாதீங்க, நீங்களும் வருத்தப்படாதீங்க. எங்கள் அம்மா எப்படின்னா இன்னொரு விதமான அம்மா எங்கள் மாமியார். இன்னும் தியாகி மென்டாலிட்டிலேயே இருக்கும் ஜீவன். ஜென்ரலாக எல்லா அம்மாவுமே பசங்களை தாங்குவா. ஆனால் மாட்டு பொண்ணுக்கும் சந்தோஷமாக சேவை பண்ணக்கூடிய அம்மா எங்கள் மாமியார். பசங்களை கடிந்தே பேச மாட்டா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் மேலே ஆச்சு. போன மாதம் கேட்குறேன் இவர்கிட்ட, உங்களுக்கு என்னன்னா வேணும்? அதுக்கு அவர் சொல்கிறார், அம்மா மாதிரி பொண்டாட்டி வேணும்னு. வாய்ப்பே இல்லை ராஜா, எங்கள் அம்மா மாதிரி தான் நான் இருப்பேனே தவிர உங்கள் அம்மா மாதிரி நான் எப்படி இருப்பேன்னு சிரிச்சுட்டே சொன்னேன். ரொம்ப தாங்கி வளர்க்குறதுல என்ன ப்ராப்ளம்னா, அவள் வாழ்க்கை பூராவே நம்மளை யாராவது தாங்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கா. வளர்றதே இல்லை, குழந்தையாகவே இருந்துடுறா. நீ அம்மாவா குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணு, எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் குழந்தையாக பிஹேவ் பண்ணக்கூடாது இல்லையா? இன்றைக்கும் பல வீட்டில் ஒய்ஃப் கத்திகிட்டே இருப்பாள். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டாளா, ஐடி கார்டு எடுத்துட்டாளா, இதை அங்கே வச்சாளா, துணியை மடித்து வைங்கோ. இதெல்லாம் என்ன காட்டுறது? நம்ம இன்னும் வளரவே இல்லைன்னு காட்டுறது. நம்ம குழந்தையாக பிஹேவ் பண்ணால் அட்வைஸ் பண்ணத்தானே செய்வா. ஸோ நீங்களும் வளரணும், ஓகேயா? ஒரு அம்மாவால் குழந்தைகளை பேதப்படுத்தி பார்க்கவே முடியாது, அதுதான் நிஜம். குழந்தைகள் அம்மா கிட்ட காட்டுற அன்பு வேணால் வேற வேறையாக இருக்கலாம். ஒருத்தர் குறைச்சலாக காட்டலாம், ஒருத்தர் கூட்டி காட்டலாம். ஆனால் அம்மா எல்லா குழந்தைகளையும் ஒன்றா தான் நேசிப்பா.
2 குழந்தைகளில் ஒரு குழந்தை பொழைச்சிப்பான், இன்னொருத்தனுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் கம்மின்னு தோணித்துன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி பாசத்தை காட்டுவா. ஆனால் அம்மாவுக்கு எல்லா குழந்தையும் ஒன்று தான். உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்களுக்கு 2 குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பொண்டாட்டிகிட்ட கேளுங்க. அவள் சொல்லுவாள் அவளால் பேதம் படுத்தி பார்க்க முடியாதுன்னு. அதனால் உயிரோடு இருக்கும்போதே அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் 2 பேரும் ஐடியில் வேலை பார்க்குறதுனால நிறைய ஃபாரின் ஆஃபர்ஸ் வந்தது. எங்கள் அப்பா வேலை காரணமாக அம்மாவோட எப்பவும் சேர்ந்தே இருந்ததில்லை. அதனால அவளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் மிஸ்ஸிங்கோன்னு எனக்கு தோணும். ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் தான் எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியிலேயே சேர்ந்துட்டார். அது வரைக்கும் நான் என்ன படிக்கிறேன்னு கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அதனால் கல்யாணத்துக்கு இவர்கிட்ட நான் போட்ட ஒரே கண்டிஷன், நம்ம 2 பேரும் வேறு வேறு இடத்த வேலை பார்க்க நேர்ந்ததுன்னா நான் வேலையை விட்டுருவேன். அதனால் அவருக்கு கிடைச்ச ஒரு ஃபாரின் ஆஃபர்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கல. அப்புறம் யூகேல ஃபேமிலியாக ஷிஃப்ட் ஆகிற மாதிரி எங்கள் 2 பேருக்குமே வேலை கிடைச்சிது. அப்புறம் கான்ஷியஸாக யோசித்தோம், அப்பா அம்மா கூட கடைசி காலத்தில் இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுனதுனால இங்கேயே இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். சங்கரர் அம்மா உனக்கு கடைசி தீர்த்தம் கொடுக்கலையேன்னு வருத்தப்பட்ட மாதிரி நான் வருத்தப்படலை. அம்மா நம்ம விட்டு போயிட போகிறான்னு தெரியாமலே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி துளசி தீர்த்தத்தை கொடுத்தேன். அந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார். எங்கள் அப்பா உயிர் பிரியும் போது கூட இருந்து திருவாசகம் படிக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சிது. இருக்கும்போது அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. வயசாயிட்டா அவளும் குழந்த மாதிரி தான். அவளுக்கு செய்யும் பணிவிடைகளுக்கு முகம் சுளிக்காதீங்க. பல கோயிலுக்கு போன பலனை ஒரே நாள் சேவையில் அது உங்களுக்கு கொடுக்கும். நாங்கள் முன்னால் ஊருக்கு போகும்போது 1 மணிக்கு ஒரு தடவை எங்கே இருக்கன்னு ஃபோன் பண்ணி கேட்பா. நமக்கு கடுப்பாக இருக்கும், இவாளுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அழுத்துப்போம். ஆனால் இப்போ கேட்க ஆளே இல்லாமல் போன பின்னால் தான் அதோட அருமை புரியுது. அம்மா போன பின்னால் ஸ்ராத்தம் சரியாக பண்ணுங்க. இப்பெல்லாம் ஃபேஷனாக சேரிட்டி பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோன்னு சொல்கிறா. அன்னதானம் அவசியம் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அவ்வளோ சேரிட்டி பண்ணுங்க. ஆனால் திவசத்தை நிறுத்திட்டு அதை பண்ணாதீங்க. நம்ம தர்மப்படி பகவானுக்கு மேலாக மதிக்கப்படுறது பித்ருக்கள். அதனால் அவளோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஆற்றுல பண்ண சௌகரியம் இல்லைன்னா கூட அதுக்கான சத்திரத்துலையாவது போய் பண்ணுங்க. நம்ம தர்மத்தை நீங்கள் செஞ்சால் தான் நாளை உங்கள் குழந்தை செய்வான். மதர்ஸ் டே ஆன இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் அம்மா ஸ்தானத்தில் இருந்து என் குழந்தைகளை வளர்க்க உதவின சசி மாமி, கல்யாணி மாமி, குசுமா மாமி, சுபா, அனிதா எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா வேலையும் பார்த்துட்டு ஒரு நல்ல அம்மாவாக என்னால் இருந்திருக்க முடியாது. அம்மாவா அப்பாவான்னு போட்டியெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் வின்னர். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு ஆல்ரெடி சொல்லிட்டாலே. எல்லா அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நிறைய பேசுவோம், புரிந்து கொள்வோம். நன்றி.